இது நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்று இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி நகரும். இதன் காரணமாக அடுத்த ஒரு 4 தினங்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். அடுத்த ஒரு 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்களில் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 26 மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிக கன முதல் அதிகன மழைக்கும், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். மேவரி, வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நியூஸ் எல்லாம் பார்த்தா வயிறு கலகுது. நியூஸ் பார்க்காம இதெல்லாம் போலவும் இருக்குது. இருந்தாலும் அடுத்த 20 படித்தேன் அடுத்த 24 மணி நேரத்தில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை, மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும். அப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்க வேண்டியது தான். போன வாட்டி எல்லாம் 4-5 நிறைய வாங்கி வச்சிட்டோம். ஆனால் மழை ஒன்றும் வரல. பிரிட்ஜு மேலே கார் நிற்க வச்சுருந்தாங்க, எல்லாம் வீட்டில் விட்டாங்க. இந்த வாட்டி எப்படின்னு பார்க்கலாம். புளி வருதுன்னு புளி வராமல் போயிடுச்சு. சரி, மாவு இருக்கா வீட்டில்? சாம்பார் இருக்குது. சூரிக்கு தோசையும் சாம்பார். இங்கே திருவாரூரில் சரியான மழைன்னு கேள்விப்பட்டேன். திருவாரூரில் செம்ம மழையாக. இப்போ ஆக்சுவலாக வந்து நாளைக்கு எங்கே பெய்ய போகுதுன்னா, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிக கன மழை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. பார்க்கலாம். எல்லாம் ரெடியாக இருங்க. எல்லாம் மெழுகுவத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிங்க. கரெக்டு கண்டிப்பாக போயிடும். கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன். ஒரு இடத்துல மின்சார கம்பி அறந்து விழுந்து படப்படம்னு வெடிச்சுருந்துச்சு. ஸோ ரோடு பார்த்து நடக்கணும். தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க. என்ன சொல்லிக்கிறேன் நான், தேவையில்லாம வெளியே போகிறேன். நான் தான் சும்மா போயிட்டு வருவேன். சரி, தோசை சுட்டு தம்பி எடுத்துன்னு போகலாம். தலைக்கான ஒரு பக்கம் படுத்து அப்படியே கழுத்து டக்கு திரும்ப. ஏன்னா கூப்பிட்டு எப்படின்னு திரும்பி பார்க்க முடியாது. கழுத்து பயங்கரம். நைட்டு தூங்குறப்போ ஹைட்டாக போட்டு தூங்கிட்டேன். மேவரி, ஏழை மனதை மாளிகையாக்கி காரியம் பாடி நாளை பொழுதை இறைவன் தவிர்த்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ள கோடி நினைத்து பாட்டு டயட் வீடியோயா? ஓகே. மூச்சுப்பட்டா நோகுமுன்னு மூச்சடக்கி வச்சிருக்கேன். நோ பாப்பா. Ha ha ha. Rosie. Busha. Amari Muruga. Twinkle, twinkle, little star, how I wonder. Up above the
in the sky. Round and round. என்னங்கிறியா? Itu mana kerja? வாங்க தோசை வாங்க வாங்க தோசை சாப்பிடலாம். சாய்ஸ்வரா. அப்புறம் ஒன்று சொல்லிடுறேன். இன்னைக்கு காலை நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், சூரி பேசுறது போர் அடிக்குதா இல்லைன்னு கேட்டேன்ல, நீ கூட அம்மான்னு கேட்டல. சூரி பேசினா தான் யூடியூப்பை பார்ப்போன்னு சொல்கிறாங்க. நீ பேசணுமா? ஓகேவா? தேங்க்ஸ் சொன்னேன் உங்களுக்கு. தேங்கு நீ பேசுறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான். சூரி ஐ லவ் யூ, சூரி ரொம்ப பிடிக்குதுன்றாங்க எல்லாருமே. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்களும் சொல்லி எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்கு தேங்க்யூ. வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம் சொல்லு. வெட்ட வாங்க ம். தோசை வீடு அம்மா வந்தால் யார் தோசை சுட்டு ஊருவா? நீயா சுடுவா? நான் தானே சொன்னேன். யார் சொன்னேன்? அண்ணி ஓ, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, அண்ணே, என் தோசை வாங்க. எல்லாருக்கும் தோசை சுட்டு தருவாங்க. ஓகேவா? ரைட். இன்னைக்கு தோசை எனக்கு ம், அண்ணி தோசை வாங்க ரைட், ஓகே. சாய்ராமா சாய்ராமா. எப்படிங்க மழைலாம்? நான் பாலச்சந்திரன் பாலச்சந்திரன் சார் வானிலை. வண்டல்ல டிவி சொல்லு என்னென்ன சொன்னாங்க? பாத்தி புயல் மாலை புயல் அவங்ககிட்ட சொல்லு, அவங்க தெரியாது. புயல் புயல் ஃபார்ம் ஆயிருக்கான், நியூஸில் பார்த்துருக்கான். பயங்கரமான புயல் இருக்கான். நாளைக்கு காலையில் பயங்கர தண்ணி வருமா? கவலைப்படாத, கட்டு இருக்கு. கட்டுறதுக்கு யூன் பேக் ஒழுங்கு மடிச்சுட்டு போறீங்க. இங்கே பாரு, பைப்பர். உங்க சார் இல்லை சார். வெரி குட். விண்டோஸ். குட். பையன் புரியுது. யூரின் பேக் நீட்டாக மடிஞ்சு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது கரெக்டாக போகிற யூரின் வந்து போக முடியாமல் திணறி வெளியே வந்துச்சுன்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். பயந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. கையெல்லாம் உதறுது. பார்த்தீங்களா? உங்களுக்கு தராமல் சாப்பிட்டா. சாரி கிட்ட அவ்வளோதான். சரி உங்களுக்கு தருவான், சாமிக்கு தருவான். இன்னைக்கு தரல, மழை இல்லை, அதனால. சரி, தண்ணி தண்ணி బాబు కట్టండి మళ్ళా తప్పు వండకుండా மீ 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 கட்டில் மேலே உட்காந்துருப்போ யூரின் ஃபுல்லாக என்ன பண்ண கேட்குறான். நான் எடுத்து ஊத்துறான்றேன். பாபு எதுக்கு இருக்கேன்? வேலை இல்லாத வந்தா வேலை தேடிங்க வீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். மறுபடியும் தரலாம் உங்களுக்கு. நீ கொடுக்குறேன் 2 வாட்டி சாப்பிட்டு கொடுக்குறேன். இல்லை துண்ணுக்க வாங்க முருகா, அம்பல்ல துண்ணுக்க சாப்பிட்டு கொடுக்கூடாது. கண்ணு சமையல் துண்ணுக்க சாப்பிட்டு கொடுக்கூடாது, தப்பு இல்லை. சிவனுக்கு தான் வேணாமா? தந்தி செவன்னு துண்ணுக்க இப்பெல்லாம் அப்பா அம்மாவுக்கு தரதே இல்லை. வேணாமா? வேணாமா? சரி, ஓகே. இவனுக்குள்ள ஒரு ஃபீல் சொன்னால் அது வேணாம். ஏன்னா இங்கிலீஷில் தான் சொன்னோம். எனக்கு இங்கிலீஷ் சரியாக தெரியாது. She is very angry So my God. So my God. because they are leaving to go So heaven. one. Heaven. அந்த கண்டினியூ நம்ம இங்கிலீஷ் பேச வராதுங்க. So my God. What a copy? இங்கிலீஷ் பேசுகிறான் பாருங்க. What a icky? What a dosai? No. நோ, ஹிந்தியில் பேசு. Yeah. ஹிந்தி எப்படி பேசுவேன்? Tabur. क्या बोल? Kanakai? கண்ணாக்காய தெலுங்கு. Acha acha. அச்சா அச்சா. தெலுங்கு எப்படி பேசுவேன்? தெலுங்கு Ah? தெலுங்கு Kocho kocho. கூச்சோ கூச்சோ Kocho. கூச்சோ ஏமி Imi kocho. ஏமி கூச்சோ. தமிழில் என்ன பேசுவேன்? Vaga vaga tunaga vaga. நம்ம பாஷை நான் சொல்லுவேன். Kaita? எத்தனை பாஷை தெரிஞ்சு பாருங்க. உங்களை எத்தனை பாஷை தெரியும் சொல்லுவேன்? சூரிக்கு ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், சௌராஷ்டிரா,
4 லாங்குவேஜ் தெரியும் இல்லை சூரி? பூக்களே தஞ்ச பையன் எல்லாருமே கையெடுங்க மூலம். அது இன்னைக்கு ஒரு பிரதர் கேட்டுருக்காரு, ஆனால் நீங்கள் ஒரு 10,000 கொடுத்தீங்க அந்த ஃப்ரெண்டை திருப்பி கொடுத்தாலான்ட்டு. இல்லைங்க, நான் கேட்கறதும் விட்டேன், அவட்ட வாங்குறதும் விட்டேன், அவ்வளோதான். அது போச்சு, அவ்வளோதான். பாபு ஃபோன் பவர் கம்மி ஃபோன் பவர் கம்மி இருக்கு. அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், அவர் போனா பவர் கம்மி இருக்கு. நான் வைக்க பாவா நான் வைக்க பவர் கம்மி. பேட்டரி இல்லை. அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு, ஃபோன் ஓப்பன் பண்ணியிருக்காரு. எப்பவும் வந்து எல்லாம் பிரைட்டாக வைப்பாங்க, சில பேர் ஃபுல்லாக ஒரு 50, 40, 30 வைப்பாங்க பிரைட்னஸ்ஸு. கம்மியாக இருந்திருக்கு, அதை பார்த்து பவர் கம்மி. இவனுக்கு தெரிஞ்சது அதான். பாபு ஃபோன் சூப்பர். என் ஃபோன் எப்போ பவராக வச்சுருப்பேன், பளிச்சுன்னு வச்சுருப்பேன். ஏன்னா இந்த சார்ஜர் மேலே நிற்கும், கிளியரிட்டி நல்லா இருக்கும். நான் பேச கிளியரிட்டி நல்லா இருக்கேன். இது ஃபோன் பேர் சொல்லிடுறேன், மோட்டோ எட்ஜ் 40. அவ்வளோதாங்க. என் பையனுக்கு வாங்கி கொடுத்தான். கிட்டத்தட்ட வாங்கி ஒரு வருஷம் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷமாக ஆகிட்டுருக்கும், மேலே ஆகிட்டுருக்கும். ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆகுது. அந்த ஃபோன் 1.5 வருஷம் ஆகிடுச்சு. அந்த ஃபோன் ரொம்ப மோசமாகிடுச்சு. ஃபஸ்ட் நான் எடுத்த ஃபோனு. இது வரைக்கும் நான் எத்தனை ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, டிக்டாக்ல ஒரு ஃபோன் யூஸ் பண்ணேன், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபோன் யூஸ் பண்ணி கண்டமாயிடுச்சு. இது 2வது ஃபோன். மொத்தம் 3 ஃபோன். டிக்டாக் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணேன், அப்புறம் யூடியூபுக்கு இது 2வது ஃபோன். அவ்வளோதாங்க. இந்த ஃபோன் எனக்கு 5 வருஷம் வரும். நம்மளுக்கு பெருசாக ஆப்பிள் ஃபோனு என்னது OnePlus எல்லாம் வாங்கின சுத்தமாக ஆசையே கிடையாது. 15,000 20,000 இந்த ஃபோன் வந்து 22,500 இது போதும் நம்மளுக்கு. அதாவது தண்டத்துக்கு ஃபோன் வாங்கி வச்சு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? ஒன்று கேமரா பிடிக்க போகிறீங்க, அடுத்து பேச போகிறீங்க, அதுக்கு எதுக்கு ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோனில் பண்ணணும்? என்னுடைய அவன் பக்கத்து வீட்டில் வந்து ஆப்பிள் வச்சுருக்காங்க, நம்மளும் ஆப்பிள் அவன் சொல்லிட்டு வீண் ஆடம்பரம். நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த இருக்கக்கூடாது. சிறுக கட்டி பெருகவாள். ஃபோன் வாங்கினா அதில் யூசேஜ் இருக்கணும். எனக்கு எவ்வளோ யூசேஜ் தெரியுங்களா? ஒரு நாள் 4 வீடியோ போடுறேன், 3 வீடியோ 4 வீடியோ போடுறேன். ஒரு மாதத்துக்கு 120 வீடியோ போடுறேன். ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்கள், 1200 வீடியோ போடுறேன். ஸோ எனக்கு வந்து ஃபோன் யூசேஜ் இல்லையா? நானே இந்த பெரிய ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். கழுத்து சுருக்கி சத்து போக முடியல. ஓ, வாஷிங் மிஷின் தூக்கி போடுவா? அந்த சாப்பிட்டு போகிறேன். இந்த தலைகாலம் பார்த்து திரும்ப ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், பெட்டில் படுக்காதீங்க, தரையில் படுங்கன்ட்டு. நான் தரையில் படுத்து பார்க்குறேன். அதாவது நைட்டு தூக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா என்னால் எந்திரிக்க முடியல, இடுப்பு வலி தாங்க முடியல, உயிரே போகிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்பைனல் கார்டு எண்டில் அப்படியே கொஞ்சமாக மறந்து போயிடும். இப்போல்லாம் அவ்வளோ வலி இல்லை, இப்போல்லாம் எந்த வலி இல்லை. அதே நைட்டு பார்த்து காலை எழுந்திரப்போ வலி உயிர் போயிடுது. பெட்டு ஃபால்ட்டாக தான் மேக்ஸிமம் இருக்கும். இன்றைக்கி தரையில் படுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. உங்களை எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், உங்கள் ட்ரீட்மெண்ட்டு. அப்புறம் ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு, பைல்ஸுக்கு என்ன தாங்க நீ ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்ட்டு. தக்காளி வேணும். தக்காளி வேணும். இந்த முழு தக்காளி பிடிக்கும் உனக்கு? இந்த தக்காளி சாரி கூட கொடுக்க மாட்டேன். ஒரு நிமிஷம். சரி. பைல்ஸு கேட்டிருந்தாரு. பைல்ஸுக்கு நான் ஏகப்பட்ட மாத்திரை சாப்பிட்டேங்க. பைல்ஸ் அண்ட் ஃபிஸ்டுலான்றது க்யூரபிளே கிடையாது. அது தானே சரியான தான் உண்டு. அது ஒரு என்ன ஆர்கன்னே தெரியாது. நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்களேன். அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் சில பேர் இருக்குன்றாங்க, சில பேர் இல்லைன்றாங்க. அது எனக்கு தானாக இப்படியே சரியாயிடுச்சு. பட் பைல்ஸுக்கு வந்து பெஸ்ட்டு மருந்து எனக்கு தெரிஞ்சு சித்தா. 6 மாதம் நான் சாப்பிட்டேன் ப்ளீடிங் பைல்ஸ். அது சாப்பிட்ட அப்புறம் டோட்டல் போச்சு. அது முன்னாடி நான் சாப்பிட்ட மாத்திரை கணக்கே கிடையாது. ஏகப்பட்ட பைலான்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். நிறைய மாத்திரை சாப்பிட்ருக்கேங்க நான். அப்புறம் வந்து இன்னும் டிப்டாபிட் இல்லை ஏதோ ஒன்று மாறல, நிறைய மாத்திரை சாப்பிட்ருக்கேன். அதாவது நான் கக்கூஸில் போய் உட்காந்தேன்னா அவன் நான் சொல்கிறது ஒரு 25, 20, 23, 24 வருஷம் முன்னாடி பீங்கால ஃபுல்லாக சப்பாயிடும். அது மாதிரி அப்படியே பிச்சின்னு உதறும், அவ்வளோ ப்ளட் வரும். கிட்டத்தட்ட 8 ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு சித்தாவில் போயிட்டு இந்த அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டல் அரும்பாக்கத்தில் இருக்குது, அங்கே போயிட்டு மாத்திரை கிடையாது, ரவுண்டாக ஒரு கோலி குண்டு மாதிரி தருவாங்க, நெய் வாசம் வரும். அதுதான் ஒரு 6 மாதம் சாப்பிட்டேன். தண்ணி நிறைய குடித்தேன், வாழைப்பழம் நிறைய சாப்பிட்டேன். எது எது மோஷன் போதோ, கொய்யாப்பழம் எது எது நல்ல மோஷன் போதோ அதெல்லாம் சாப்பிட்டேன். ஸோ ஃபைனலாக நான் சொல்லுவேன், கான்ஸ்டிபேஷன் இஸ் ஏ ஃபாதர் ஆஃப் டிசீஸ். கான்ஸ்டிபேஷன்னா முக்கி போகிறது தான்
எல்லா நோய்க்கும் முழுமுதற் காரணம். மோஷன் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் பிரதர் நிறைய பேர் நல்லா கான் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சாப்பாடு கம்மியாக சாப்பிடணும், குழம்பு நிறைய ஊற்றி சாப்பிடணும், வாழைப்பழம் சாப்பிடணும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இருக்கிற நோயிலேயே ரொம்ப மோசமான நோய் மூல நோய், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் அவஸ்தைப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. சரி, நான் சாப்பாடு பண்ணணும்னு சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள். wait, நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அதுன்னு சொல்கிறேன். ஓகே, wait. வெயிட்